கண்ட இடத்துல கடிச்சிட்டு ஓடின நாயில இருந்து வீட்டுக்கு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்த யானையில இருந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்த பன்னி வரைக்கும் அட்டகாசமான அனிமல் செஞ்ச வெறித்தனமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்ப பாருங்கடா என்ன பண்றேன்னு ஓடி வந்த இந்த பையன் இப்படி கொத்தோட புடிச்சு கடிச்சிட்டு ஓடிட்டான். இதுக்கப்புறம் இவர் வேலைக்கு வரும்போது கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி கார்டு போட்டு அந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் வருவாரு. கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பையன் ஸ்ட்ரைட்டா இப்படி வாய வச்சுட்டான். இனி இத சாப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தா எடுத்து இப்படி கையில வச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பிளான் பண்ணது வேஸ்டா போச்சு. ஐயோ யாரோ பெரிய டான் போல நம்ம அக்காவை துரத்திட்டு வராங்க. யாராவது இவங்களை காப்பாத்துங்க. இவருக்கு பயந்துதான் எந்த ஓட்டம் ஓடுறாங்களா? அப்ப யாரும் காப்பாத்தாதீங்க, ஓடட்டும். இவங்க வீட்டுல திட்டி இருப்பாங்க போல, அதான் கோச்சுக்கிட்டு இப்படி ஜிம்முக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மை விட்டு போகும்போது பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி சும்மா இலியானா மாதிரி இடுப்பை சின்ன சாக்கிட்டு தான் போவாங்க. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கானேன்னு இறக்கப்பட்டு இவர் ஒரு பீஸை தூக்கி போட்டாரு. நம்ம பையன் மட்டும் தாவுனா சும்மா ஒரே ஜம்ப்ல மேல போயிடுவான். வீட்டுக்கு யாரோ விருந்தாளி தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு இவரு வெளியே வந்து எட்டி பார்த்தாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரு விருந்தாளி வந்து இப்படி என்ட்ரி கொடுக்கவும் எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம். வீட்ல யாரும் இல்ல. ஐயோ பாயிண்டா கேட்டு போட்டானே. வீட்ல இருந்துகிட்டே இல்லன்னு சொல்ற இந்த மானங்கட்ட வீட்டுக்கு வரமாட்டேன்டா, நான் கிளம்புறேன். நம்ம தலைவன் என்ட்ரி ஆனா எல்லாரும் இப்படி பயந்து ஓடிதான் ஆகணும். நம்ம தலைவன் எந்த அளவுக்கு டெரர்னா அவன் போற வேகத்துக்கு யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியல பாருங்க. சும்மா மின்னல் மாதிரி போறான், இப்படி மின்னல் மாதிரி வரான். மூஞ்சா பார்த்தா கடுப்பாகி இந்த மாடு எட்டி உதைச்சிடும்னு இவங்களோட பரிதாப நிலையா பாருங்க. இப்படி தலை மேல கூடைய கவுத்துக்கிட்டு பால் கறந்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு அனிமலோட பேர். அது என்ன அனிமல்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இந்த வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. இந்த மாட்டுக்கும் படிப்போட அருமை புரிஞ்சிடுச்சு பாருங்க, எப்படி கரெக்டா ரைம் சொல்லுதா. சும்மா கற்பூர மாதிரி சொல்ல இப்படி கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். ரொம்ப போர் அடிக்குதே, சரி கொஞ்ச நேரம் ஊர் சுத்திட்டு வரலான்னு வெளியே வந்த இந்த குரங்கு இவர்கிட்ட வந்து பாருங்க என்ன அலப்பறைய கொடுத்துட்டு இருக்கா. பாக்கெட்ல காசு தான் இல்லன்னு பார்த்தா, ஏண்டா உனக்கு மண்டியில மூளையும் இல்லையாடா? காசும் இல்லாம மண்டியில மூளையும் இல்லாம நீ எல்லாம் எந்த தைரியத்துல தான் வெளியே சுத்திட்டு இருக்கியோ தெரியல. மண்டியில ஒரு மூலையிலயாவது மூளை இருக்குமான்னு தேடி தேடி பார்த்துச்சு இந்த குரங்கு. ஆனா எங்கேயுமே இல்லாததால கடைசியில வெக்ஸ் ஆயிடுச்சு. இங்க சிவனேன்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த பையனை திடீர்னு இப்படி ஒரு ஆள் வந்து கூப்பிடவும் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த அதிர்ச்சியில இருந்து இந்த பையனால மீளவே முடியல பாருங்க. அந்த ஷாக்லயே இப்படி நடந்து வரான். என்ன அடிச்சு போட்டு இந்த பக்கம் தானே ஓடி வந்தான், எங்க ஆளையே காணோம். தப்பாடி கீழே பார்த்து வாலாட்டிட்டு போயிட்டான். தப்பிச்சான்டா சாமி. இப்படி நல்லா சொரிஞ்சிட்டு இருந்தான். திடீர்னு அவன் கால அவன் பேச்சே கேட்க மாட்டேன்னுது. என் பேச்சை கேட்காத காளி எதுக்குன்னு கோவத்துல அந்த காளியை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கான். காலங்காத்தால வேலையே செய்ய விடாம இங்க ஒருத்தன் காலை பிடிச்சி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, கொஞ்சம் கவனிச்சாதான் சரியா வருவான்னு
காலை வச்சு போட்டு நல்லா சுத்தி விடவும் கடைசியில தலை சுத்தி போய் இப்படி ஒரு ஓரத்துல உக்காந்துட்டான். இங்க இந்த பையன் கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் தாவி குதிச்சு வர்றத பார்த்து ஏதோ சம்பவம் பண்ண போறான்னு நினைச்சா இப்படி பழைய ஓனரை பார்த்து பாசத்துல தாவி குதிச்சு வந்திருக்கான். பயங்கர பாசக்கார பையனா இருக்கான் பாருங்க. பயங்கரமா கட்டி பிடிச்சு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு ஃபுட்பால் தான் உயிர் மூச்சு. ஒண்ணுக்கு வந்தா கூட எழுந்து போக மாட்டான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு எழுந்து போவானே. இங்க பாருடா, அவரு தான் உண்மையான கோட்டு. ஒரிஜினல் கோட்டு நான் இங்க இருக்கும்போது தங்க யாரையாவடா பார்த்து கோட்டுன்னு சொல்றீங்க? உங்களுக்கு இன்னைக்கு மேட்சும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, போங்கடா. சின்ன பையன் தானே, கையில இருந்து ஈஸியா புடிங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா இவ்வளவு நேரம் பறந்து பறந்து கொத்திட்டு இருக்குனேடா, கொஞ்சமாச்சும் இறக்கம் காட்டுறா. இறக்கம் தானே, இந்தா புடி வா, நானே தரேன். நம்புடா காக்கா பையா, இந்தா தூக்கிட்டு போ. குழந்தையா இருந்தாலும் உனக்கு பெரிய மனசு, ரொம்ப தேங்க்ஸ் பா. சறுக்கு மரம் விளையாடணும்னு நம்ம பையனுக்கு ரொம்ப ஆசை. இங்க ஒரு கம்பிய பார்த்ததும் பாருங்க, இப்படி ஏறி ஏறி சறுக்கி சறுக்கி சும்மா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். பாகுபலியில பார்த்த எரும மாடு உண்மைதான் போல இருக்கு. பாருங்க, எவனோ கழட்டி விட்டு இருக்கான். இப்படி வந்து காட்டுல சுத்திட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறதே இவனுக்கு வேலையா போச்சு. கேட்டுக்குள்ள தலைய விட்டுட்டு பாருங்க, அடுத்தவங்க வீட்டை என்ன ஆனந்தமா பாத்துக்கிட்டு இருக்கானா. இந்த ஊர்ல இருக்க ஒருத்தனையும் நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி முடிவு பண்ணி பாருங்க, இப்படி மேல துணியை போட்டுக்கிட்டு பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் பார்த்து பயந்து சாகட்டும்னு. ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டா நிக்கிற. நீ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் இன்னைக்கு நாங்க உன்னை விட போறதில்ல. குண்டு கட்டா தூக்கிட்டு போய் உன்னை கிளாஸ்ல உட்கார வச்சு மேக்ஸ் டெஸ்ட் எழுத வச்சு உன்னை மேக்ஸ் மேம் கிட்ட மாட்டி விடல. என்னது மேக்ஸ் மேமா? நாளை விடுங்கடி, இனி நான் ஸ்கூலுக்கு வரவும் மாட்டேன், இதுக்கப்புறம் உங்க கூட சேரவும் மாட்டேன். இவன் குடுப்பானா இல்ல குடுக்க மாட்டானா? ரொம்ப நேரமா ஏதோ குடுக்கற மாதிரியே இப்படி ஆசை காட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் நீ குடுக்காம சாப்பிட்ட அவனே நீ பேதுல தாண்டா போவ. டீ கடை மாதிரி நம்ம பசங்களுக்கு இதுதான் மீட்டிங் ஸ்பாட்டு. 5 மணி ஆனா போதும், இப்படி ஷார்ப்பா ஆஜராயிடுவாங்க. எல்லாம் ஒண்ணு கூடி பாருங்க, ஏதோ முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. பசிக்குது, எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுறா. இது எனக்கு வச்சது, நான் யாருக்கும் தர மாட்டேன். உனக்கு வச்சா என்னடா இப்போ? எனக்கும் கொஞ்சம் கொடுறா. கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு தராம சாப்பிடுறானே, எனக்கு நாக்கு வேற ஊறுதே. உனக்கு சாப்பாடு தானடா வேணும், இந்த சாப்பிடுறா. இங்க இருக்க எல்லா சாப்பாடும் உனக்கு தான்டா. ஐ, மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே தூங்குவேன், இப்படி சாப்பாடு மேலயும் தூங்குவேன். இவங்க தான் இந்த ஊரோட செக்யூரிட்டி ஆபீசருங்க. இவங்கள மீறி ஊருக்குள்ள ஒரு பையன் என்டர் ஆக முடியாது. தெரியாம எவனோ என்டர் ஆயிட்டான் போல, அதான் இப்படி துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இந்த அளவுக்கு பெரிய சாப்பாட்டு ராமன்னா இப்படி படுத்து இருக்கும் போதும் வாய அசை போட்டுக்கிட்டே தான் படுப்பாரு. அப்படி அசை போடும் போது வாய்க்குள்ள ஈ கொசு ஏதாவது போனாலும் அப்படியே மென்னு தின்னுடுவாரு. என்னதான் லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் இப்படியா போட்டு டார்ச்சர் பண்றது? கடிக்கிறான் புரண்டான் பாருங்க, எப்படி எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றானா. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் பொண்ணுங்க இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ போறாங்களோ தெரியல. இன்னைக்கு சண்டே, விளையாட போலான்னு பார்த்தா இந்த மழை வேற வந்துடுச்சு. நின்னதும் விளையாட போலான்னு நம்ம பையன் எப்ப மழை நிக்கும்னு இப்படி பாத்துக்கிட்டே படுத்துட்டு இருக்கான். இதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.